Hi friends, welcome to Kausalya Lifestyle. இன்னைக்கு லஞ்சுக்கு காளான் பிரியாணி செஞ்சிருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்பானையில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சோடனே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா வீட்டிலே அரைச்சது. பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறேன்னு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு பாக்கெட் காளான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இல்லைன்னா ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இடையில 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருந்தேன். அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. ஒரு 6 லெமன் புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வேகட்டும். அரிசி நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறிடலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக சேர்த்து தம் போடுறதுக்குள்ள சேர்த்து மூடி தம் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈஸியான காளான் பிரியாணி 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் டெய்லரிங் வீடியோ, ஹோம் ஆர்கனைசிங் வீடியோலாம் வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.